அழகி புத்தம் புதிய மெகா மெகாத்தோட மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தை தன்னம்பிக்கை கொடுக்கும், எப்பேற்பட்ட சோர்வையும் போக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. என்னாச்சு? என்ன கத்துறீங்க? என்னத்துக்கு? செல்வா, இத படிச்சு பாரு. என்னது எதுக்கு? படிச்சு பாரு. கொண்டாங்க டாடி. என்ன தலை கொடிய வச்சுட்டா செல்வா, என்ன தலை கொடிய வச்சுட்டா செல்வா. ராதியா இப்படி பண்ணிருக்கா? என்ன பண்ண செல்வா சொல்லு. போக்குவரத்துல கொண்ட துட்டமா விட்டு இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம். இனி அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவ்வளவுதான். ராஜா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் மன்னிக்க மாட்டேன். வேண்டப்பா, இப்ப நம்ம குடும்ப சூழ்நிலை எதுவும் வேண்டாம். எப்படி ராஜா இந்த வேலையை பார்த்து வச்சுட்டு போயிருக்கா? எப்படி விட முடியும்? வேண்டாம் மாமா, விட்டுருங்க. மூத்த பொண்ணு வாழ்க்கைய நாம நாசமனாக்கணும். ரெண்டாவது லவ அவ வாழ்க்கைய அவளே நாசம் பண்ணிக்கிட்டா. ஒரே நல்ல நான் ரெண்டு புள்ளையை இழந்துட்டேனே. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? சிவா, வேண்டாம் சிவா, அவளை மன்னிக்க வேண்டாம், அவளை மன்னிக்க வேண்டாம். வேண்டாம் மாமா, வேண்டாம் மாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன் செல்வா பொறுமையா இருக்கணும்? அப்பா இப்போ நம்ம சூழ்நிலை சரியில்லைப்பா, விடுங்க. கல்யாணம் பண்ணி தானே போயிருக்கா, போட்டும் விடுங்க. ஆமாப்பா, அண்ணன் சொல்றதப்பா சரி. கல்யாணம் பண்ணி தானப்பா போயிருக்கா, விட்டுருங்கப்பா. யார் விட்டாலும் நான் விட போறது இல்ல. அவ எப்படி வாழ்றான்னு நான் பாக்குறேன். மூத்தவ வாழ்க்கை அழிச்சிட்டு இவ எப்படி வாழ முடியும்? சரி, நம்ம கிட்ட அவ சொல்லிருக்கல, இந்த கல்யாணம் ஏற்பாடு நம்ம பண்ணிருக்க மாட்டோமே. அப்பா அக்களுக்கு பார்த்துக்க மாப்பிள்ளை நான் விரும்புறேன், அவர் என்ன விரும்புறாரு, நாங்க ரெண்டு ஒத்துக்கொத்து விரும்புறேன்னு சொல்லியிருந்தா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்போமே செல்வா. இப்படி நம்ம தலை குனிய வச்சுட்டு போயிட்டால. நான் இப்ப அவமானப்பட்டதை விட மூத்த பொண்ணு வாழ்க்கைய போச்சுது. இப்ப அவ எங்க போனது கூட எனக்கு தெரியாது. ஐயோ, எந்த தப்பு பண்ணாத அந்த பிள்ளைக்கு நம்ம தண்டனையை கொடுத்துட்டோமே. ஆமாப்பா, எந்த தப்பு பண்ணாத அம்முக்கு நம்ம தண்டனையை கொடுத்துட்டோம். யாரோ செஞ்ச தப்புக்கு அவளுக்கு தண்டனையை கொடுத்துட்டோம்ப்பா. எங்கடா போயிருப்பா? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு தான் போயிருப்பா, போய் பார்த்துட்டு போ. அம்மா வெறும் கையோட போயிருக்கா, அவ கையில எதுவுமே இல்ல. சர்டிபிகேட் இருந்தா கூட ஏதாவது வேலைக்கு போயிருப்பா. இப்ப அவ கையில எதுவுமே இல்ல. டென்ஷன் எடுக்காதா, அம்மு கிடைச்சிருவா. சரிங்கப்பா. ஏங்க, எனக்கு அம்மா வேணுங்க, எனக்கு அம்மா வேணும். அவ எப்பவுமே எந்த தப்புமே பண்ணல. நாம தான் அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒதுக்கியே வச்சிருந்தோம். கடைசியில வாழ்க்கையே வெறுத்து போயிட்டா. ரதியை நான் சும்மா விட மாட்டேன். அவன் நம்ம மட்டும் தலை குஞ்சு வைக்கல, அவன் வாழ்க்கையே தரமட்டமாக்கிட்டு போயிருக்கான். என்ன வேணாலும் பண்ணிக்க. அப்பா வேண்டாம்ப்பா. கூட போய் அக்காளுக்கே துரோகம் பண்ணிட்டு போயிருக்கான். அது தப்புதான், சொல்லிருக்கணும். அவ வாழட்டப்பா, வாழன்னு தானே போயிருக்கா. பேபி சொன்னா கேளுங்கப்பா, அவ வாழறதுக்கு தானே போயிருக்கா, போட்டு விடுங்க. அண்ணன் தான் ஒண்ணும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே. ஏமோ எங்க பிடி பாப்போம். இருங்க, உங்க எல்லாரையும் பிடிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஒளிஞ்சுக்கலாம். அம்மா, இவன் நம்ம தேடி கண்டுபிடிக்கட்டும். வாங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கலாம். அங்க போய் ஒளிஞ்சுக்கலாம். எல்லாரும் வாங்க. அங்க அம்முக்கு தெரியும். அங்க போக வேண்டாம். நம்ம தண்ணி தொட்டிக்கு பின்னாடி போயிடலாம். வாங்க. சரி சரி, அம்மா எங்களை கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன், எல்லாரையும் கண்டுபிடிக்கிறேன். எங்களை கண்டுபிடிக்க முடியாதே. எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க. அவன் ரொம்ப வாழட்டாப்பா, முடிச்சிட வேண்டியதா. நீ எது செஞ்சா சரியா இருக்கும், முடிச்சிருடா. வாரத பாத்துக்கலாம். அதானே, ரொம்ப தான் விளையாடிட்டு இருக்கான். அவன் 5-6 வருஷமா தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்கான்ல, அதான் கொஞ்சம் ஆட்டம் கட்டி பாக்குறான். அவன் இந்த சொத்து தோக்கணும், அதுக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ண மாத்த நீ பண்ணுங்க, பண்ணிருவோம். இனி அவன் வாழ்க்கையில ஒரு நாளும் ஜெயிக்க கூடாது சொல்லிட்டுல ராஜா, முடிச்சிருவோம். அவனை வாபஸ் வாங்க வைக்கிறேன். வாபஸ் வாங்க வைக்கிறீங்க, முடிச்சிருதே. எவனும் என் பிள்ளைய ஏத்து நிக்கப்படாதே. நவீன், முடிச்சிருதே. ஃபீல் பண்ணாதடா, உன்னை ஏத்து எவனும் நிக்க முடியாது. சரிங்கப்பா, நீங்க போங்கப்பா, டென்ஷன் எடுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஜாலியா இருடா, டென்ஷன் எடுக்காத. அப்பா இருக்கல, இறங்கி அடிச்சேன்னு வச்சுக்க, ஒருத்த உசுரோட இருக்க முடியாது. என் புள்ள கிட்ட மோதி இருக்கான், விடுவேன் அப்பா. நீங்க இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை, நான் பாத்துக்கிட்டேன்ப்பா, நீங்க போங்க. சரிடா. கண்டுபிடிச்சிருவேன், உங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சிருவேன். நீ கண்ணை பொத்திக்கிட்டு தான் வரணும். சரி, கண்ணை பொத்திட்டு தான் வரேன். கண்ணை பொத்திட்டு தான் வரேன், வேணா செக் பண்ணி பாத்துக்கிடுங்க. விளையாடுறதுக்கு இடமே இல்லது பிள்ளைங்களுக்கு. வரட்டா, எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க. வரப்போறேன். இவ எதுக்கு இங்க வந்துட்டு இருக்கா? என்ன சத்தமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க?
போறேன். நான் போறேன், விடுங்க. என்ன நான் போறேன், விடுங்க. இங்க யாரும் இல்லல? ஏன்? எதுக்கு? யாரும் இல்லல? அது ஐயா ராஜதா, எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. எங்க? ஒளிஞ்சிருக்காங்க. சரி, ஏதாவது சத்தம் கொடுத்துட்டே. என்ன சத்தம் கொடுக்கணும்? ஏதாவது கூட அப்பதான் வர மாட்டாங்க. போங்க, நான் போறேன். ரொம்ப டென்ஷனா இருந்தது. நல்ல நேரம் கண்ணில் பட்ட. அதுக்கு அதுக்கு ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்காதோ? பிடிக்காது. அப்படியா? பிடிக்காது. ஆமா. சரி, இப்போ நான் கொடுக்க பிடிக்காது பாரு. வேண்டாம். என்ன புதுசா வேண்டாம்? போங்க, நான் உங்ககிட்ட சேர மாட்டேன். ஏன்? நீங்க ரொம்ப கோவப்படுறீங்க. நான் உங்ககிட்ட சேர மாட்டேன். கோவப்பட்டேன். உன் மேலே கோவப்பட்டேன். இல்ல, பொதுவா கோவப்படுறீங்கல்ல. உன்கிட்ட கோவப்படல. சரி, கிட்ட வா. நான் போறேன். உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா? ராஜா தானே பிடிக்கும். ராஜாத்தா நல்லா இருக்கு. அத்தானே அத்தானே கூப்பிடுவாங்க. என்னாலும் சொல்லும் போது நல்லா இருக்கு. சரி, நான் போறேன். ஏன்? படிக்கணும், போயிட்டு வரேன். அதான் இந்த காலேஜ் தானே சேர போற, பாத்துக்கலாம். எந்த காலேஜ்? இங்க இருக்க பக்கத்துல தானே இதை சேர போறேன்னு சொல்லிட்டு இருந்த. லேடிஸ் காலேஜ் தான் எனக்கு வேணும். ஏன்? அங்கதான் நல்லா படிக்க முடியும். எப்பனாலும் ராஜாக்கு பண்ணிட்டு தானே. அது நல்லா படிப்பேன். நல்லா படிச்சு நல்லா அல்ல? ஒண்ணு இல்ல. சரி, போ விளையாடு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். போங்க. அம்மோ அம்மோ. சரி, போ விளையாடு. அம்மா பேபி என்ன படிக்கிட்டு இருக்கா? எல்லாம் தான் ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருக்கோம். சரி, போய் விளையாடு. வீட்டுல யாருக்கும் தெரியாதுல்ல. நீங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டீங்களே. யார்கிட்ட மாதிரி தந்துடாத. யாரை பார்த்து சொல்றேன், சரியா? சரி, அம்மா அப்பா திட்ட மாட்டாங்கல்ல? ஏன்? நான் தானே உன்னை விரும்புறேன். அதெல்லாம் ஒண்ணு திட்ட மாட்டாங்க, நான் பாத்துக்குறேன். சரி. போ, யார் பண்ணி பட்டாரு. போ. சரி. சரி, யார்கிட்ட சொல்லிடக்கூடாது என்ன? சரி. யாரும் பாக்கலையே. என் பேபி தங்கம், இங்க வாங்க வாங்க. அண்ணா, என் தங்கம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கண்ணை பத்தி விளையாண்டுட்டு இருக்கோம். அப்படியா? யாரெல்லாம்? நான், அரவிந்த், அப்புறம் ராத்தி, அப்புறம் அபி, அப்புறம் அம்மு. அம்மா எல்லாரும் விளையாடுறீங்க? இப்பதானே உன்கிட்ட அம்மு நின்னா? இல்லையே. இல்லனே, உன் பக்கத்துல நின்னா நான் பார்த்தேன். இல்லம்மா, இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. சரியா? யார்ட்டும் சொல்லிட்டு இருக்க கூடாது. இல்லையா? நின்ன மாதிரி இருந்ததே. அண்ணே, இப்பதான் வந்து நிக்க. அப்படியா? சரி சரி, விளையாண்டு போறோம். வீட்டுக்கு போய் தூங்கு. போ. விளையாடணும். விளையாண்டு போதும் போதும். போ, கொசு கடிக்கும். போ. வீட்டுல தூங்கு. என்ன தூக்கிட்டு போனேன். வா. ஏதாவது பார்த்தனா யார்ட்டும் எதுவும் சொல்லக்கூடாது என்ன? எதனே? இல்ல, அம்மா என் பக்கத்துல என்னன்னு சொன்னீங்க, அதுதான். சரிண்ணே. நான் எவ்வளவு பெரிய கோலையா இருந்திருக்கேன். நான் அவளை விரும்பின போய் தானே அந்த பொண்ணு என்கிட்ட நெருங்கி பழகணும். அசிங்கப்படுத்தது மட்டும் இல்லாம எனக்கு அவளை பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேங்க. அவன் என்கிட்ட தப்பா நடந்ததா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேங்க. நான் தான் அவகிட்ட அப்ப நடந்துக்கிட்டேன். என் ஆசைக்கும் எல்லாத்துக்கும் அவளை பயன்படுத்திட்டு கடைசியில் அவளை அசிங்கப்படுத்திட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிடாமோ. பயந்துட்டாமோ, இந்த குடும்ப கட்டுப்பாடு இழந்துருமோன்னு பயந்துட்டாமோ. அப்பா என் மேல ஒரு மதிப்பு மரியாதை வச்சிருந்தாரு, அத நான் கெடுத்துக்கிட்டேன்னு பயந்துட்டேன். சாரி அம்மோ, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். கடைசியில வாழ்க்கை உனக்கு போச்சு, எல்லாம் போச்சுது. எங்க போனாலும் தெரியலையே. என்ன காதலிச்சது தவிர அவன் எந்த தப்புமே பண்ணல. நான் தான் அவன் மனசுல ஆசை வளர்த்தேன். அவன் அதை நம்பினான். கடைசியில் தண்டனை நான் அவளுக்கு கொடுத்துட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிடமோ. எங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்துடுமோ. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. உன் முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியல. உன் வாழ்க்கையே நாசவனாக்கிட்டேன். உன் வாழ்க்கையே நாசவனாக்கிட்டேன். இப்ப அவ எங்க இருப்பா? ஐயோ, அவன் கையில ₹1 கூட இல்லையே. எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, அவனுக்கு ஏதாவது ஆயிட்டுனா, ஒருவேளை தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா, ஐயோ, அம்மா இல்லாம என்னால வாழ முடியாது. எங்க போயிருப்பா? ஐயோ, எங்க போயிருப்பான்னு தெரியலையே.
எங்க போறதுன்னு தெரியலையே. எங்க போக, என்ன பண்ண போறேன்? கையில வேற காசு இல்ல. பசிக்குது, ஆனா சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லையே. ஐயோ, சாப்பிட்டாலான்னு தெரியலையே. எப்படி சாப்பிட்டுப்பா? கண்டுபிடிக்கிறது கால்கள் அனுப்புன ஒரு நியூஸ் வரலையே. ரோஹித் மாமா, சொல்லு ராஜா. அம்மா பத்தி எந்த தகவலும் இல்ல. எங்க இருக்கான்னு தெரியல. கையில காசு இருந்தா ஹாஸ்டலு ஹோட்டல்ல தங்கியிருப்பான்னு நினைக்கலாம். கையில தான் ₹1 கொண்டுட்டு போலியே. அதான் பயமா இருக்கு மாமா. படிச்ச பிள்ளை, சுதாரிப்பா இருப்பா, கவலைப்படாத. இருந்தாலும் வீட்டோட பொம்பளை பிள்ளை. சரி விடு, பாத்துக்கலாம். கஷ்டமா இருக்கு மாமா. விடு ராஜா, சரியாயிடும். எல்லாரும் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டோம் மாமா. நான் துரோகம் பண்ணினேன். அது அவங்க அம்மா அப்பா நம்பினாங்க, அவளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இப்ப ராதி இப்படி ஆளுக்கால அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன் மாமா. சரி, நீ யாதான் அன்னைக்கு கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்திருக்கலாம். குடும்பம் ஏதாவது ஆயிரம் நினைச்சு பயந்தேன் மாமா. அம்மா தானே எங்க போயிருவா அப்படின்னு நினைச்சிட்டேன் மாமா. குடும்பம் ரொம்ப முக்கியமே. குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயந்தேன் மாமா. மத்தபடி சரி, அதுக்கப்புறமா அது காதல சொல்லிருக்கலாமே. என்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னுட்டா மாமா. எப்படி மாமா ஏறெடுத்து பாப்பா? நான் தான் எல்லாரும் முன்னாடியும் நான் அவளை விரும்பவே இல்லை, அவ என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான்னு அசிங்கப்படுத்திட்டேனே. அதுக்கப்புறம் நீ ஒரு நாள் கூட உன் காதல அவள்கிட்ட வெளிப்படுத்தவே இல்லையா? இல்ல, அவளுக்கும் என்ன பிடிக்கல. அவன் நண்டுகிற விதம் எனக்கும் பிடிக்காம போயிடுச்சு. நான் படிக்க வேண்டாம்னு சொன்ன கோர்ஸ் எடுத்து படிச்சா. அப்புறம் எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை அவ தேடி தேடி பண்ணினா மாமா. என்ன ராஜா சொல்ற? என்ன வெறுப்பேத்துலதான் நினைச்சு எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதை அவ அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா. எனக்கு அது புரிஞ்சுது, என்ன வெறுப்பேத்து அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஏதாச்சும் சொல்ற? எனக்கு வேலைக்கு போறது பிடிக்காதுன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அவ அதனாலதான் அதை ஏமா எடுத்தா. அவளை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிர்மறையா ஏதாவது பண்ணணும், என்ன நோக்கடிக்கணும், என்ன கோபப்படுத்தணும். அதுதான் அவன் நோக்கமா இருந்தது. அதனாலதான் நான் பெருசா கண்டுக்கவே இல்லை. அது அவனை நீ அவமானப்படுத்திட்டேங்கிற வழி, அதான் அப்படி நடந்திருப்பா. காதல்னா என்னன்னே தெரியாத வயசுல அவன் மனசுல ஆசை வளர்த்தது ஏன் தப்பு தானே. நான் அப்படி நடந்திருக்க கூடாது மாமா. வயசை பார்த்தாது நான் ஒதுங்கி போயிருக்கணும். அவன் என்கிட்ட அவளை உரிமையோடு நடந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் அத்தான் என்கிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கணும்னு சொல்லி சொல்லி அவளுக்கு கொடுத்தேன் மாமா. அவளும் நம்ம அத்தான் தானேங்கிற உரிமையில தான் அப்படி நடந்துகிட்டா. ஆனா அன்னைக்கு எல்லாரும் பாப்பாங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது மாமா. யாரும் இல்ல நினைச்சுதான் உடனே அப்படி மாறிட்ட, அப்படிதானே? ஆமா மாமா. அவளை பத்தி நீ யோசிக்கவே இல்ல. அட்லீஸ்ட் என்கிட்டயா சொல்லிருக்கலாமேடா. நான் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பேன்ல. எனக்கு புரியல மாமா. பதட்டமாயிட்டு அப்பா முகத்தை பார்த்தேன்னா பயமாயிட்டு. அப்பா தள்ள குடிஞ்சிருவாருங்கிற பயம். அப்பா என்ன எவ்வளவு நம்புவான்னு உங்களுக்கு தெரியல மாமா. சரிடா, சரி விடு, பாத்துக்கலாம். அப்ப எங்கேயும் போயிருக்க மாட்டா. சரிங்க மாமா. இப்போ உன் மேல கொலை வெறியில இருப்பா. நீ ஒருவேளை அவளை பார்த்தாலும் எதுவும் பேச வேண்டாம். சரிங்க மாமா. ஐயோ, பசி மயக்கமா இருக்கு, தலை சுத்துது. ஐயோ முடியலையே, ரொம்ப தலை சுத்துது. அம்மா, தாகமா வேற இருக்கு, ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது. தலை சுத்துது. அம்மா அம்மா.